சிவகாசியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தின் போது தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய பாஜக கவுன்சிலருக்கும் அவர் அருகே அமர்ந்திருந்த காங்கிரஸ் கவுன்சிலருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிகழ்வு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற மாமன்ற கூட்டம் துவங்கியவுடன் வீடுமனை அங்கீகாரம் வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி மாமன்ற உறுப்பினர் அமளியில் ஈடுபட்டதால் துவங்கிய சில நிமிடங்களில் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக கூட்டத்தை மேயர் முடித்துக் கொண்டதால் மாமன்ற உறுப்பினர் ஆணையரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மீண்டும் மேயர் சங்கீதா தலைமையில் இன்று அவசர கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் 11ஆம் தேதி முன்வைக்கப்பட்ட 98 தீர்மானங்கள் மீது மீண்டும் விவாதம் நடைபெறுகிறது. சிவகாசியில் 11ஆம் தேதி நடந்த மாமன்ற கூட்டத்தில் தேசிய கீதத்தை அவமதித்ததாக இன்று நடக்கும் அவசர கூட்டத்தில் பாஜக மாமன்ற உறுப்பினர் குமரி பாஸ்கரன் பதவிகளை கையில் ஏந்தியவாறு எதிர்ப்பு தெரிவித்தார். அருகில் இருந்த காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். வாக்குவாதமும் செய்தனர். பின்னர் இருவரும் கைகலப்பு ஏற்பட்டு பாஜக மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் ஒரு மாமன்ற உறுப்பினர் பேசும்போது மன்ற உறுப்பினர்கள் குறுக்கீடு பேசியதால் திமுக கவுன்சிலரிடையே மோதல் ஏற்பட்டது. நாற்காலியை மாமன்ற உறுப்பினர் ஜலாலுதீன் தள்ளிவிட்டதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.